ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான விவாதத்தை மீண்டும் தொடரலாம். திரு ஆவடிக்குமார், இடைவேளைக்கு முன்பு ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தேன். இந்த வெற்றி, இந்த வித்தியாசங்களுடன் கூடிய வெற்றி அதிமுகவினர் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக எதை எடுத்துக்கொள்வது? ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தளவில் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், மக்கள் நல பணிகள் முழுமையாக அந்த வாக்காளர்களை சென்றடைந்திருக்கிறது. அதனுடைய பலனை யாருக்காக அந்த திட்டம் உருவாக்கப்பட்டதோ அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் நாங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த மக்களுக்கு நேரடியாக வேண்டுகோள் வைத்தார்கள். அந்த வேண்டுகோளில் கடந்த ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகள், ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியது அத்தனையும் குறிப்பிட்டு இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையும் தெளிவுபடுத்தி அந்த மக்கள் தொடர்ந்து தனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதோடு தனக்கு அளித்த வாக்குகளை விட கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையும் தெரிவித்திருந்தார்கள். அது இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. பொதுவாக அந்த இடத்துல உங்க விவாதத்தை நிறைவு செய்யுங்க. அதுக்கான கருத்துக்களை அவரிடம் கேட்கலாம். அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி, இதைத்தான் நாங்கள் இந்த வெற்றியின் மூலமாக சொல்கிறோம் அப்படிங்கிற மீதான உங்களுடைய விமர்சனங்கள் என்ன? முதல்ல 2 விஷயத்துக்கு நம்ம தம்பி ஆவடிக்குமார் அவர்களுக்கு நான் பதில் சொல்லணும். ஒன்று சொன்னாங்க, தேர்தல் கமிஷன் புதிதாட்டு வாக்காளர்களை சேர்க்கும் போது எல்லோருக்கும் சம வாய்ப்பு தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது சட்டத்தில் இருக்குது. சம வாய்ப்பு என்பது சட்டத்தில் இருக்குது. ஆனால் எப்படி கொடுக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த தேர்தல் அதிகாரியாட்டு இப்போது ஒரு தாலுகா அலுவலகத்தில் ஒரு தேர்தல் அதிகாரி இருப்பார். அவரிடம் புதிய வாக்காளர்கள் விண்ணப்ப மனுவை கொடுக்கும்போது யார் 18 வயது பூர்த்தி எடுத்திருக்காங்க ஒரு டேட்டு கொடுப்பாங்க. ஜனவரி 31ஆம் தேதியோட 18 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த தேதிக்குள்ளே பூர்த்தி ஆனவங்க அவங்க தான் அவங்க ஓட்ட அந்த விண்ணப்ப படிவத்தை கொண்டு கொடுக்கணும். ஆனால் இது மற்ற கட்சிகளுக்கு தான் இந்த விதி. இப்போது ஆட்சியில் இருக்கின்றவர்களுக்கு ஒரே நபர் ஆயிரக்கணக்கான வாக்குகளை நிரப்பி விண்ணப்ப படிவங்களை ஒட்டுமொத்தமாக கொண்டு கொடுக்கின்றார். அதுதான் குற்றச்சாட்டை தவிர வேறு குற்றச்சாட்டு இல்லை. இப்போது அங்கே எங்களுடைய தேர்தலிலே இந்த வெற்றிக்கு காரணம் இந்த ஆட்சி செய்த சாதனைகள், இங்கு கொடுத்த நலத்திட்டங்கள்லாம் எல்லோரிடமும் போய் சென்றடைந்தது. அதனால்தான் இந்த வெற்றி என்று சொன்னார். ஸ்ரீரங்கத்தில் இவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருந்தபோது கொடுத்த வாக்குறுதிகள், அங்கே கள்ளிக்குடிங்கிற ஒரு கிராமத்தில், மணிகண்டம் ஒன்றியத்தில் கள்ளிக்குடி என்ற இடத்துல 77 கோடி ரூபாய் செலவில் ஒரு மார்க்கெட் ஒன்றுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. அடிக்கல் நாட்டினதோடு எனக்கு எந்த வேலையும் அதுக்கு மேல் நடக்கலை. அதே போல் புதுக்கோட்டையிலிருந்து மதுரை பைபாஸு, திண்டுக்கல் ரோடு பைபாஸு, கரூர் ரோடு பைபாஸுக்கு பாலம் வேலை நடந்து கிட்டத்தட்ட இங்கே மெட்ராஸில் துறைமுகத்திலிருந்து அந்த பறக்குச்சாலை திட்டம் எப்படி எந்த அளவுக்கு நடந்திருக்கோ அதே போல் நடந்ததுக்கப்புறம் கேகேபின்னு சொல்லி அவர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு முந்தைய வேட்பாளராக ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்றவர் கே பாலகிருஷ்ணன் ஒரு நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த திட்டத்தையே இப்போது கிடப்பில் போடப்பட்டு அது கிடப்பில் கிடக்கு. அடிமனை பிரச்சனை அப்படியே வாக்குறுதியில் கொடுத்தது 100 நாளில் அதை நிறைவேற்றி தருவேன். நாங்கள் எந்த முடிவும் பண்ணலை. இன்னொரு அந்தநல்லூர் ஒன்றியத்தில் மிக அதிகமாட்டு பூ உற்பத்தி செய்யப்படுகிறது. அங்கே ஒரு வாசனை திரவிய தொழிற்சாலை ஆரம்பம் பண்ணாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதே போல் அதே அந்தநல்லூரில் ஒரு வாழை ஏற்றுமதி மையம் ஒன்று அமைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பண்ணலை. அதே போல் வால்பாறையில் 1077 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய இந்த பட்டியல் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லை, இதெல்லாம் அங்கே வாக்குறுதி கொடுத்தது எதுவுமே அங்கே நடக்கலை. அதே மாதிரி ஏழைகளுக்கு தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் 38 லட்சம் பேர்களுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுக்கப்பட்டது. அதிலே பல ஆயிரம் பேர்களுக்கு அதை ரத்து செய்திருக்கின்றார்கள். ஒன்று மக்களை போய் சென்று அடைஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் 9-10 தேதிகளில் இவங்க கொடுத்த பணம் தான் எல்லா வாக்காளர்த்தையும் சென்றடைஞ்சிருக்கே தவிர வேற எதுவும் அவங்ககிட்ட சென்றடையில. அதுக்கு கிடைச்ச வாக்கு தான் இந்த வாக்கு. இல்லை, இதில் சாதனைகளை சொல்லிலாம் அவங்க வாக்கு வாங்கினதா நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒன்றும் மிகப்பெரிய சாதனைகள்லாம் செஞ்சு அது மாதிரிலாம் இல்லை. நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் முதலிலேயே சொன்னது போல உறுதியாக கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்கின்ற ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செய்து, பணப்பட்டுவாடாக்களை செய்து, மற்ற எதிர்க்கட்சிகளை இயங்க விடாமல் செய்து, இப்படி பல விஷயங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆளும் அரசு
செய்த காரணத்தினால்தான் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. 100% நலத்திட்டங்கள் இல்லை, அதிகார துஷ்பிரயோகம் மட்டும்தான் சொல்றீங்கன்னு எடுத்துக்கோங்க. அதை பார்த்துத்தான் மக்கள் வாக்களித்தார்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உறுதியாக திரு ஆவடிக்குமார், 100% இது அதிகார துஷ்பிரயோகத்தால் கிடைத்த வெற்றி, நலத்திட்டங்கள் இன்னும் சென்று சேரவில்லை அப்படின்னு அப்பா ஒரு நீண்ட பட்டியலை கொடுக்கிறார். அதே கருத்தோடு திரு நாராயணன் உடன்படுகிறார். உங்களுடைய பதில் என்ன? இதிலிருந்து ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களோடு இவர்கள் எவ்வளவு அந்நியப்பட்டு இருக்கிறார்கள் அல்லது அந்த தொகுதியை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய செய்தி. அதாவது இன்றைக்கு அந்த பகுதியில் எந்த இடத்திலும் எங்களுடைய அமைச்சர்கள் அல்லது கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் வாக்கு கேட்கின்ற பொழுது யாரும் இதை சொன்னீங்க செய்யல என்ற கேள்வி வரல. ஒரே ஒரு கேள்வி வந்தது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது அடிமனை பிரச்சனைக்கு தருவேன், அந்த தீர்த்து வைப்பேன் சொன்னாங்க, அதை செய்யலன்ற குற்றச்சாட்டை அவர் வச்சார். அந்த குற்றச்சாட்டு வைத்ததுக்கு பிறகு 2 நாள் கட்சி வேறொரு தொலைக்காட்சியில் அவங்க கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கின்ற நரேந்திரன் அவர் சொல்றாரு, அதாவது அடிமனை பிரச்சனை என்பது அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை என்னன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய சங் பரிவார அமைப்புகள் எல்லாம் கோயில் நிலங்களை தனிப்பட்டவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் அங்கே ஸ்ரீரங்கத்தில் என்ன பிரச்சனைன்னா, அங்கே அந்த கோயில் மனையை அரசாங்கம் எடுத்து பட்டா போட்டு தர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அங்கே சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த இடத்தை தரக்கூடாது, அதனால் அந்த கோயில் இடத்தை தரக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த எதிர்ப்பை அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நரேந்திரன் அங்கே தெளிவாக சொன்னார். ஆக பாரதிய ஜனதா கட்சி இந்த சந்தர்ப்பவாதமாக அங்கே போய் பட்டா போட்டு தரலன்னு சொல்லி குற்றச்சாட்டை சொல்லுது. அதே பாரதிய ஜனதா கட்சி கொள்கை அளவில் இதை செஞ்சால் தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளிலும் இது போல கோரிக்கை வரும், அதனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆக இது போன்ற பிரச்சனையினால் அது அந்த ஸ்ரீரங்கம் அதனை ஒட்டிய பகுதிகளில் மட்டும்தான் பட்டா தரப்படவில்லை. ஆனால் அதே ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட பல இடங்களில் ஏறத்தாழ 1450 பேருக்கு பட்டா தரப்பட்டிருக்கிறது. அதாவது வாக்குறுதி என்ன கொடுத்தார்கள் அதை நிறைவேற்றவில்லை என்றுதான் வேட்பாளர் சொல்லி இருக்கிறார். எங்களுடைய கொள்கை என்பது வேறு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீங்க வாக்குறுதி இப்ப நிறைவேற்றாதது சரி என்று ஒப்புக்கொள்கிறாரா? இவரே ஒப்புக்கொள்றாரு, நாங்க செய்யல அப்படின்னு ஒத்துக்கிறார். அப்போ ஏன் சொன்னீங்கன்றது திருப்பி நம்ம கேட்கலாம் இல்லையா? அது இல்ல, நீங்க சொன்னீங்க செய்யல. எங்களுடைய கொள்கை என்பது அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்பதுதான் எங்களுடைய நிரந்தர கொள்கையே. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இந்துக்களுடைய ஆலயங்கள் மட்டும் அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பது தவறு என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எங்களுடைய இதுல தேர்தலுக்காகலாம் நாங்க மாத்திக்க மாட்டோம் கொள்கையை. இவங்க தான் மாத்திக்கிறாங்க. இவர் கேட்கிற கேள்வியை ஏன் நீங்கள் நிறைவேற்றவில்லை என்பதுதான். அதை விட்டு எங்களுடைய கொள்கையை பத்தி அவர் பேச வேண்டியது இல்லை. இல்ல, அதாவது அந்த ஸ்ரீரங்கத்தில் அங்க இருக்கிற இடம் மொத்தம் 1 சதுர அடி தவிர இல்லாம எல்லாமே அந்த கோயிலுக்கு தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது. அந்த இடத்துல இவர் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டவர் சொல்றாரு, நான் பட்டா அவங்க செய்யல, நான் செய்வேன்னு சொல்றாரு. ஆனா அவங்க கட்சியினுடைய கொள்கை என்னன்றது அவங்க சொல்றாங்க. ஆக இவங்க கொள்கைக்காக ஓட்டு கேட்டாங்களா அல்லது மக்களை ஏமாத்துவதற்காக வாக்கு கேட்டாங்களா? நான் முடிச்சிடறேன். ஓட்டு கேட்கும் போது 2011 100 நாட்களில் இந்த அடிமனை இல்ல 100 நாட்கள்லாம் கற்பனை, அதாவது நிறைவேற்றினாங்கிறதுதான் கேள்வி. ஒரு முதல்வருடைய தொகுதி, நீங்க நாகமங்கலத்திலிருந்து மாத்தூர் வழியா இனாம் புதுக்குளம் குளத்தூர் போங்க, அந்த சாலை எப்படி இருக்குன்னு பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் சாலை எவ்வளவு மோசமா இருக்கோ அதை விட மோசமா தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. அங்க எதுவுமே புதுசா எதுவுமே நடக்கல. மக்கள் இவங்கிட்ட வந்த உடனேயே அவ்வளவு அமைச்சர்கள் முகாமிட்டு முதல்ல சொல்லிட்டாங்க உங்களுக்கு நிறைய தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை எதிர்பார்த்து இவங்களை ஒன்னும் சொல்லல. அதாவது தேர்தல் நேரத்தில் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு
உடனடியாக சாத்தியப்படுகின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இது கொள்கை ரீதியான பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் ஒரு தேவையற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதை சார்ந்த சங் பரிவார் அமைப்புகளும் இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் இதை ஒரு கையில் எடுத்து தமிழ்நாட்டில் ஒரு அமைதியின்மையை உருவாக்கிவிடக் கூடும் என்பதால் அதை இலகுவான முறையில் பேசி ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அதில் காலம் தாழ்த்தப்பட்டதே தவிர அந்த கோரிக்கை என்பது கனிவோடு இன்றைக்கு செயல்படுத்துவதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கோயிலுக்கும் பாதிப்பு வராமல் அங்கே வசிக்கின்ற மக்களுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்பதுதான் எங்களுடைய நிலை. நான் சொல்ல வருவது நான் சொல்ல வருவது இன்றைக்கு அடிமனை பிரச்சனை என்பது இன்றைக்கு உருவானதில்லை. அந்த ஸ்ரீரங்கம் உருவான காலத்திலிருந்து இருக்கு. ஆனா இந்த இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்தவங்க எல்லாம் செய்ய முடியாததை இன்னைக்கு இந்த ஆட்சியில் செஞ்சிடணும்னு அவங்க எதிர்பார்க்கிறது இந்த ஆட்சியின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் சொல்லுவது இன்றைக்கு இந்த பிரச்சனையை மட்டுமே சொல்லுகின்ற பொழுது கூட அதுல கூட ஒரு உறுதியான நிலையை சொல்லாம இன்னைக்கு இதை ஒரு குற்றச்சாட்டா சொல்லுகின்ற பொழுது அதுக்கு தீர்வையும் அவங்களே சொல்றாங்க. இன்னைக்கு கோயில் இடத்தை பட்டா போட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்ற அவங்க எப்படி அந்த மக்களுக்கு வாக்குறுதி தருவாங்க? டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அதற்கு தொடர்ந்து மத்திய அரசு எடுத்த முயற்சிகள் தான் காரணம் என்பதை அனைவருமே அறிவார்கள். அங்கே படகுகள் மீட்கப்பட்டவுடன் தொடர்ந்து மீனவ சகோதரர்கள் எங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பல கூட்டங்கள் எங்களை கூட்டி நீங்கள் ஆறுதல் அளித்தீர்கள், இன்று படகுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன, அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொன்னது உண்மையிலேயே எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது. ஆக தொடர்ந்து மத்திய அரசு இலங்கை தமிழர்களுக்கும் சரி, இந்திய மீனவர்களுக்கும் சரி, அவர்களின் நல்லெண்ணத்தையும் நல்வாழ்க்கையையும் பெற்றுத் தருவதற்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக இங்கே நான் சொல்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழகத்தை பொறுத்த மட்டில் அங்கே ஒரு மாறுபட்ட அரசியல் சூழ்நிலை நிலவுகிறது. இன்று இடைத்தேர்தல், திருவரங்கம் இடைத்தேர்தலை தமிழகம் சந்தித்தது. ஊழலுக்கு எதிரான தேர்தல் அது. ஊழல் வழக்கில் அந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அங்கே போட்டி போட முடியாத நிலையில் ஒரு தேர்தல் வந்த நேரத்தில் எந்த ஊழலுக்கு எதிராக அங்கே போட்டி நடந்ததோ அதே ஊழல் அங்கே தலைவிரித்தாடியது. பணப்பட்டுவாடா, அதிகார பலம், பணபலம் அங்கே முழுமையாக பயன்படுத்தப்பட்டது. அதனால் மக்கள் சுதந்திரமாக சிந்திக்கும் வாய்ப்பை கூட இழந்தார்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். எது எப்படி இருந்தாலும் ஊழலுக்கு எதிராக மக்கள் இனிமேலாவது சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறார்கள் என்ற வேண்டுகோளை நான் மக்களிடம் வைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, எவ்வளவு வாக்குகள் வாங்கினாலும் அவை ஊழலுக்கு எதிரான வாக்குகள் என்ற நிலையில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தமிழக மக்களிடம் ஊழலுக்கு எதிரான பிரச்சாரமும் அவர்கள் இன்னும் தேசிய நீரோட்டத்தில் கலக்க வேண்டும் என்ற பிரச்சாரமும் இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்ற உண்மையையும் இந்த தேர்தல் எங்களுக்கு உணர்த்துகிறது. கூட்டணி கட்சியை பொறுத்த மட்டில் கூட்டணி கட்சி மட்டுமல்ல, மற்ற கட்சிகளும் இடைத்தேர்தல் என்றாலே இப்படித்தான் இருக்கும் என்று ஒதுங்கி இருக்காமல் ஊழலுக்கு எதிரான போர் இது என்று எல்லோரும் ஒன்றுபட்டு எந்த அளவிற்கு அந்த தேர்தலை ஊழலுக்கு எதிராக எடுத்து சென்றிருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு எடுத்து செல்லவில்லை எதிர்க்கட்சிகள் என்பதையும் நான் இங்கே சொல்கிறேன். ஏனென்றால் இடைத்தேர்தல் என்றாலே இப்படித்தான் இருக்கும் என்று புறமுதுகிட்டு ஓடுவதை போல எல்லோரும் புறக்கணிக்கிறார்கள். ஆக குறைய எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு முழுமையான ஒற்றுமையான ஒரு எதிர்ப்பை கூட காண்பிக்க மறுகள் என்பது தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் மற்றவர்கள் எல்லாம் தேர்தலை சந்திக்க தயங்கிய நிலையில் ஊழலுக்கு எதிராக இந்த களத்தில் நின்றே ஆக வேண்டும் என்று நாங்கள் களத்தில் நின்றதே ஒரு மிகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன். அதில் தேர்தல் யுக்தி என்று பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் மிகுந்த பணபலத்தையும் தொடர்ந்து நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கை எல்லாமே கடைசி 2-3 நாட்களுக்குள்ள எடுத்த நடவடிக்கைகள். ஆனால் அந்த நடவடிக்கை எடுப்பதற்குள் ஏறக்குறைய பணப்பட்டுவாடாயிலிருந்து
எல்லாமே முடிந்து விட்டது என்பது வேதனையான உண்மை. ஆக ஏறக்குறைய அங்கே மாநிலத்தில் எந்த இடைத்தேர்தல் நடந்தாலும் மாநில தேர்தல் ஆணையமும் அங்கே ஆளும் கட்சிக்கு ஆணையம் என்று சொல்வதை விட அதற்கு உட்பட்ட அதிகாரிகள் ஏறக்குறைய தேர்தல் ஆணையத்தோடு அதிகாரிகள் ஆளும் கட்சியோடு இணக்கமாக பணிபுரிந்து விடுகிறார்கள் என்பது வேதனையான விஷயம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் தேர்தலை சந்தித்து களம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அந்த களத்தில் நின்று எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை எதிர்ப்பது என்பது மட்டுமல்ல, ஒரு நல்ல கொள்கையை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்தித்தோம் என்ற விதத்தில் பாரதிய ஜனதா கட்சி மகிழ்ச்சி கொள்கிறது. ஊழலுக்கு எதிராக நாங்கள் போர்க்களத்தில் நிற்கிறோம் என்ற செய்தியை மக்களுக்கு எடுத்து சென்றதில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அங்கே உள்ள அதிகார பலம், பணபலம் என்பது அபரிதமாக இருக்கின்ற பட்சத்தில் அங்கே வாக்குகள் மிக அதிகமாக ஆளும் கட்சிக்கு சென்று கொண்டிருக்கிறது என்ற யதார்த்த உண்மையும் இது உணர்த்துகிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லியில் செய்தியாளர் சந்தித்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். அவரது பேச்சையும் இந்த விவாதத்தின் ஒரு பொருளாக எடுத்து வந்து விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த விடையில் ஆவடிக்குமார் உங்களிடம் தான் இந்த கேள்வியை முன்வைக்கணும். திரு நாராயணன் சொன்ன அதே விஷயங்கள், திரு அப்பாவு சொன்ன அதே விஷயங்களை தான் மீண்டும் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பதில் என்ன? அதாவது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தி இருக்கின்ற வேட்பாளரை பற்றி தெரிந்தவர்கள் யாரும் அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனை எவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்கின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவர் தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்னே பத்திரிகையில் ஒரு பொது விளம்பரம் தராரு, அவருடைய வழக்கறிஞர் தராரு. அதில் என்ன சொல்கிறார், 2003 என் மேலே நான் கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனுக்கு சிண்டிகேட் வங்கியிலேருந்து நோட்டீஸ் விட்டாங்க, ஏல அறிவிப்பு கொடுத்தாங்க, அவங்க ஏலம் போடக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கினேன். ஆனால் திருப்பி 2014 இப்போ ஏலம் போட சொல்லி உத்தரவு போடுறாங்க. வருகின்ற 23ஆம் தேதி ஏலம் போடுறோம், அந்த ஏலத்தில் யாரும் கலந்துக்காதீங்க, கலந்துக்கிட்டால் அவங்க உங்களையும் சட்ட நடவடிக்கை உட்பட்டுன்னு சொல்கிறார். ஆக ஒரு மோசடி பேர்வழியாக எங்கே யாரை மோசடி பண்ணியிருக்காருன்னா அரசாங்க வங்கியை, ஒரு பொது வங்கியை மோசடி பண்ணிவிட்டு அந்த பணத்தை கட்டல. 2003 ஏல அறிவிப்பு போட்டது, இது வரைக்கும் பணத்தை கட்டாதவர், இதை கட்டாத இன்னைக்கு வந்து மக்களிடத்தில் வாக்கு. அப்போ என்ன சொல்றாரு, நான் ஒரு கட்சியினுடைய வேட்பாளர், என்னை வந்து நீங்க வந்து பணம் கட்ட சொல்லி கேட்கக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மோசமான மனிதரை கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்திவிட்டு இன்னைக்கு அவங்க ஊழலை பத்தி பேசுறது தான் ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் பார்த்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த 7 மாசமா ஆட்சி நடத்துது. 7 மாசமா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு அவங்களுடைய இந்த வாதம் வந்து உணர்த்துது. இன்னும் சொல்ல போனா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று நல்லெண்ணத்தோடு அவர்களோடு கூட்டு சேர்ந்தவர்கள், வாக்களித்தவர்கள் இன்றைக்கு அவங்கள விட்டு விலகி போனதுக்கு என்ன காரணம்? அவர்களுடைய கூட்டணியில் இருந்தவர்கள் இன்னைக்கு கூட சொன்னாங்க, முதல்ல விஜயகாந்த் வந்து பிரச்சாரத்துக்கு வருவாருன்னாங்க, அதுக்கப்புறம் பிரேமலதா வருவாங்கன்னாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க எதிர்பார்த்து ஏமாந்தாங்களே ஒழிய கூட்டணி கட்சிகள் அவர்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் இழுத்து பிடிச்சா கூட அவங்க வரல. இந்த அவர்கள் ஆதரவாக இருந்தவர்களே அவர்களை புறக்கணித்து விட்ட பொழுது மக்கள் மட்டும் எப்படி ஏத்துப்பாங்க? உங்களோட பதில். அதாவது நண்பர் ஆவடி குமார் நேரடியாக எங்களுடைய வேட்பாளரை சொன்னார். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை மறந்து விட்டார். இந்த தேர்தலே ஒரு குற்றவாளி என்று முடிவாகி அவருடைய பதவி பறிப்பால் வந்த ஒரு தேர்தல், மிகப்பெரிய குற்றச்சாட்டிற்கு உள்ளாகிய அந்த முதல்வராக இருந்தவருக்காக நடத்தப்பட்ட தேர்தல் தான் இது என்பதை மறந்துவிட்டு அவர் பேசுவது சரியான விஷயம் கிடையாது. அவர் சொல்வது குற்றச்சாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று அவர் சொல்கிறார். நாங்கள் சொல்லுவோம் குற்றவாளி, இவர் எப்படி வந்து ஓட்டு கேட்கலான்னு கேட்கிறார். அதிமுக வந்து நியாயமாக பார்த்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் நின்றிருக்கவே கூடாது, அப்படிதான் நாம சொல்லணும். அதனால தனிப்பட்ட முறையில் அது போல பேசுவது தவறான விஷயம். தவிர அந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. மாறாக உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீதுதான் குற்றச்சாட்டு நிரூபணமாக மட்டுமல்லாமல் தண்டனையும் இருந்திருக்கிறது, மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்கிறார். அப்படி பார்த்தால் இந்த தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக நின்றிருக்க கூடாது. உங்களுடைய வாதங்களின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது தேர்தல் நீதிமன்றங்களால் தடைப்படுத்தப்பட்டிருந்தால் அமித்ஷா வந்து குஜராத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார். குஜராத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்
வந்து அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக வச்சிருக்காங்க. அங்க போறீங்க. நீங்க ஒரு மோசடி பேர் தேர்தல் முடிந்தவுடன் நீதிமன்றத்தில் போய் குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்தவில்லை. தனிப்பட்ட முறையில் நீங்க பேசும்பொழுது நாங்கள் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், தீர்ப்பை கடைபிடிக்கிறோம். அது மட்டும் தேர்தலில் நின்றுக்க கூடாது என்பதுதான் உண்மை. நீங்க யார் சொல்றதுக்கு? நீங்க யார் சொல்றதுக்கு? இன்னைக்கு டெல்லியில அடிச்சு அடி நீங்க வந்து இந்தியா புள்ள நீதிபதியா எங்களுடைய வேட்பாளர் குறித்து நாங்கள் யாரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று சொல்வது குறித்து நீங்கள் நீதிபதி அல்ல, எங்களுடைய கட்சிக்கு நீங்க ஒவ்வொரு வாக்காளருக்கும் 15,000 இருந்து 20,000 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் தரேன் சொல்லி ஏமாத்தி இந்த நாட்டுல வந்து மக்களை மோசடி செஞ்சீங்கன்னு உணர்ந்ததுக்கு பிறகு மோசடி மக்கள் உங்களை விரட்டி அடித்து தேர்தலே வந்தது. நம்ம அந்த அளவுல அந்த பாயிண்ட்ல இருந்து வரலாம். திரு அப்பா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. எதிர்க்கட்சிகள் வலுவாக களமாடவில்லை, இடைத்தேர்தல்னாலே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க, புறக்கணித்தார்கள், புறமுதுகு விட்டு ஓடிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. வலுவாக போரிடவில்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் ரெண்டு தரப்பையும், புறக்கணித்தவர்களையும் சரி போட்டியிட்டவர்களையும் சரி, ரெண்டு தரப்பு மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குற்றச்சாட்டு சொல்லோட ஒரு விமர்சனம் கூட எடுத்துக்கலாம். அந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? அந்த அம்மா வந்து இப்பதான் பாரதிய ஜனதா கட்சி முதலாட்டு ஒரு இடைத்தேர்தலில் நிற்கிறாங்க. அவங்க என்னமோ இந்த நாட்டில் சுதந்திரம் அடைந்த காலம் தொட்டு தொடர்ந்து இடைத்தேர்தலில் நின்னது மாதிரியும் மிக கடுமையாக உழைத்தது மாதிரியும் சொல்கிறாங்க. ஒழுங்காக உழைக்கலைங்கிறத அவங்களுடைய கட்சியில் எப்படி உழைக்கலைங்கிறத அவங்க சொல்லுவாங்களே தவிர, மற்றபடி இங்கே வந்து அவங்களுக்கு எவ்வளவு அடிப்படையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஊரறிஞ்ச விஷயம். அவருடைய இயக்கம் இப்போ தான் மினிஸ்டர் கால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ கட்சியில் சேர்ந்து எப்போ வரணுங்கிறது அது வேறு சமாச்சாரம். அவங்க அதுக்குள்ள அது என்ன நோக்கத்துக்காக அதை பேசுகிறாங்கன்னு சொல்லலை. யார் புறமுதுகு காட்டு ஓடினாங்க அப்படின்ட்டு சொல்லி ஒழுங்காக வேலை செய்யலன்னு எங்களையும் சேர்த்து சொல்கிறாங்களா அப்படின்னு அவங்க யாரை மீன் பண்ணி சொல்கிறாங்கங்கிறதே எங்களுக்கு அது தெரியல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவியாக இருக்கிறாங்க. விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவார், பிரேமலதா வருவார், என்ன தேமுதிக கட்சி இல்ல நான் முடிச்சிருக்கேன். தேமுதிக கட்சியினுடைய ஒரு ஸ்போக்ஸ்மேன் மாதிரி பேசுறாங்க. தேவையில்லை. அது அந்த கட்சியில ஆள் இருக்காங்க, அவங்க நாங்க வருவோம் போவோம்னு சொல்லியிருக்கலாம். ஒரு பாரதிய ஜனதா இந்திய அளவில் ஒரு பெரிய கட்சி, இன்னைக்கு இந்தியாவை ஆளுகின்ற கட்சியினுடைய தலைவியாக இருக்கின்றவர்கள். என்னுடைய சொந்த கருத்து அது. அவங்க வந்து இன்னொரு கட்சி தலைவர் வருவார் போவாருங்கிறத நீங்க கட்சியினுடைய ஆதரவே கேக்குறீங்க. இல்ல கூட்டணி கட்சி தலைவர் இல்ல நாங்க கேக்குறோம், நீங்க இல்ல கேக்குறது வேற. நாளைக்கு நாராயணன் எனக்கு வாக்கு கேட்க வருவார் என்பது வேற. ரெண்டுக்குள்ள நீங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நான் அதுக்கு உள்ளுக்குள்ள போய் ரொம்ப டீப்பா பேசல. ஒவ்வொருத்தருக்கும் எல்லா எதிர்கட்சியும் இப்போ தேர்தலில் போட்டியிட்ட களத்தில் என்னங்க எல்லாங்களுக்கும் அங்கே நின்று இருந்தால் அந்த பாடம் தெரிஞ்சிருக்கும். அவங்க போய் முதல் தடவை நின்ன உடனே அடிபட்டிருக்காங்க. எங்களை அவங்க அடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட எவ்வளோ சக்தி இருக்கோ அதை விட வலுவான சக்தியோட, மக்கள் சக்தியோட நாங்கள் அங்கே தேர்தல் களத்தில் நின்றதுனால எங்களை அவங்க அந்த அளவுக்கு அடிக்கக்கோ விரட்டக்கோ எங்களை முடியாது. ஆக இன்னைக்கு அதிமுக இவ்வளவு பெரிய பணபலம், இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய அதிகார பலத்தையும் தாண்டி நாங்க நின்று அந்த தேர்தல் களத்துல சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேர்தல் களத்துல நாங்க பிரமுதிக காட்டு ஓடல. விவாதத்தை நிறைவு செய்யக்கூடிய இந்த ஒரு சூழலில் இறுதி கருத்துக்கு போலாம். திரு நாராயணன், உங்களுடைய முதல் நீங்க இறுதி கருத்தை பதிவு செய்யுங்க. அடுத்து திரு அப்பாவு, அடுத்து இறுதியாக திரு ஆவடிக்குமாரனும் கேட்கலாம். உங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட நம்முடைய இந்த தேர்தல் முறையிலே சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதாவது குறிப்பாக தமிழகத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இரு திராவிட கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டினை மாற்றிக்கொண்டு நேர்மையாக சரியான வழியிலே மக்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலானது நமக்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு உணர்த்தும் பாடம் என்ற வகையிலே நான் இந்த கருத்து. அதாவது லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பாரத பிரதமராக இருக்கும்போது அரசியல் கட்சிகளுக்கு எந்த தொழிலதிபர்களும் நன்கொடையை கொடுக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் காலப்போக்கில் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிகள் தான் அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு. நான் பொதுவான ஒரு ஜெனரலான கருத்தாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு அதில் அதிமுகத்தை பொறுத்தளவில் அதி முக்கியமான ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி இன்னைக்கு வலுவான பொருளாதார ரீதியில் வலுவடைந்து விட்டது. அதுக்கு பல காரணங்கள். தினம் மணலில் மட்டும் 9 கோடி ரூபா வருது, சிமெண்டில் 10 கோடி ரூபா வருது, டாஸ்மார்க்கில் 10 கோடி ரூபா வருது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் இந்த 3 நிலையிலிருந்து மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் இந்த இயக்கத்துக்கு வருகிறது. அந்த பணத்தை வச்சிருக்கனால அவங்க பாராளுமன்ற தேர்தலை எப்படி நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு அசைன்மெண்ட் ஒன்று தயார் பண்ணிட்டாங்க. என்னமா வரும் எல்லா தேர்தல்களுக்கும் இதே நிலையில தான் ஒரு குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு
தன்னை வசதிப்படுத்தி கொண்டது அந்த இயக்கம். ஆகவே அந்த அடிப்படையில் வரும் தேர்தல்களையும், இந்த ஸ்ரீரங்க தேர்தல் மட்டுமல்ல, வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு வெற்றி பெறலாம் என்று கனவு காண்கின்றார்கள். இது மக்கள் சிந்திப்பார்கள். நிச்சயமாக டெல்லியில் நடந்த மாறுதல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதி அவர்களுடைய பிரச்சாரத்தினால் நிச்சயமாக 2016 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை தமிழ்நாட்டில் பிடிக்கும் என்பதுதான். உங்களுடைய இறுதி கருத்தும் பதிலும். அதாவது ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் 1,76,000 கோடிகளை தன்னகப்படுத்தி கொண்டவர்கள் அல்லது தனக்கு வேண்டியவர்களிடத்தில் ஒப்படைத்து வைத்திருப்பவர்கள் இன்னைக்கு பணத்தை பற்றி பேசுறது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பணம் இல்லைன்றதை விட இந்த தேர்தல் 82 பொறுப்பாளர்களை நியமிக்கின்ற பொழுது அப்போ பத்திரிகையில் வந்த செய்தி ஒவ்வொருவரும் 20 லட்சம் ரூபாய் செலவழிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவு. ஆக 82 பேர் 20 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொட்டி தான் அந்த தேர்தல் பணியை பார்த்துருக்காங்கன்றது அந்த செய்தி. இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் ஏதோ பணமே இல்லாதவங்க, பணத்தையே பார்க்காதவங்கன்ற பொருள்பட பேசுவது என்பது ஆச்சரியமான ஒன்று. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நாங்கள் தேர்தலை தேர்தலாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை நேர்மையான வழியில் எதிர்க்க முடியாதவர்கள், நேர்மையான தேர்தல் நடைமுறைகளை கடைபிடித்து எங்களோடு மோத முடியாதவர்கள் தேர்தல் கமிஷனோடு மோதி கொண்டிருக்கிறார்கள். எனவே தேர்தல் நடைமுறைகளை கொச்சைப்படுத்துகிறார்கள், தேர்தல் நடைமுறைகளை இன்றைக்கு தாக்குகிறார்கள். அதைவிட வாக்காளர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வாக்களித்தவர்கள் எல்லாம் காசுக்காக வாக்களித்தார்கள் என்று சொல்லுவதன் மூலமாக இன்றைக்கு எந்த வாக்காளரும் தனக்கு பணம் கொடுத்தார்கள் என்று யாரும் குற்றம் சாட்டவில்லை, அல்லது யாரும் பணம் கொடுத்தேன் என்று சொல்லவில்லை. ஆனால் அரசியல் கட்சிகள் தங்களுடைய தோல்வி பயத்திலிருந்து தங்களை மீட்டுக் கொள்வதற்காக இது போன்ற பொய்யான போலியான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் நீதிமன்றம் போகின்றவர்கள், எதற்கெடுத்தாலும் தேர்தல் ஆணையத்தில் போகின்றவர்கள். இது உண்மையான குற்றச்சாட்டாக இருந்திருக்குமே ஆனால் ஆதாரத்தோடு அவர்கள் நீதிமன்றத்திற்கு போயிருக்க முடியும், போக முடியும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அரசியல் அதே இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். வழக்காதான் இருக்கே தவிர உங்களை மாதிரி தண்டனை ஆகி வீட்டுல உட்கார்ல இல்ல. அந்த வழக்குல உங்க தலைவருடைய மனைவியை கூட்டிட்டு போய் என்ன நடந்தது விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். அவங்க குற்றவாளியா நிக்கிறாங்க. இரண்டு தரப்புல விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். திராவிடகுமார் அதே இறுதி கருத்தா அங்க போய் அவங்க அதை சொல்லி நான் இந்த பணம் இந்த வகையில அதுக்குள்ள போக வேண்டாம். திரு திராவிடகுமார், நம்ம நிகழ்ச்சி இறுதி செய்கிற நிலையில் இருக்கிறோம். விவாதத்தை இறுதி செய்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட மூவருக்கும் நன்றி. அதே போன்று ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் குறித்த உடனுக்குடான செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து புதிய தலைமையில் ஒளிபரப்பாகும். இது குறித்த அடுத்தடுத்த கட்ட தகவல்களுக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.